கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. திடீர்னு அதிமுக தரப்பிலிருந்து விஜயை கடுமையாக தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் 2 பேருமே ஒருவரை ஒருவர் அதிகம் தாக்காமல் தான் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் போன வாரம் விஜய் தரப்பிலிருந்து மிக மிக கடுமையாக எல்லாரையும் திமுகவ, பாரதிய ஜனதாவ, அதிமுகவையும் சேர்த்து தாக்கியதற்கு பிறகு அதிமுக தரப்பிலிருந்து மிக கடுமையான ஒரு எதிர்வினை வந்தது. பனையூர் பண்ணையார் அப்படின்னு போட்டு ஒரு ஒரு விளாசல் ஒன்று அதிமுகவிலிருந்து வந்தது. அதற்கு அடுத்ததாக தன்னுடைய சேலம் பேட்டியில் விஜய் சிறந்த நடிகர் ஆனால் சிறந்த அரசியல்வாதி இல்லை அப்படின்னு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஒரு டீட்டெயில்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்னென்னலாம் சொல்கிறான்னு பார்ப்போம். இப்போ நேரடியாக எதையெல்லாம் திமுக இதற்கு முன் சொல்லி வந்ததோ அதே ஆயுதத்தை எடப்பாடி பழனிசாமியும் கையில் எடுக்கிறாரு. விஜயை பார்க்க வந்ததால் தான் கரூரில் 41 பேர் உயிரிழந்தனர். இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லக்கூட விஜய் வரவில்லை. விஜய் சிறந்த நடிகர் மட்டுமே, அரசியல்வாதி கிடையாது. பளிச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. இது என்னென்னலாம் அப்புறம் சொல்றாருன்னு பாருங்க. கொரோனா காலத்தில் விஜய் வெளியே வந்திருப்பாரா? அரசியல் என்றால் மக்களை சந்திக்க வேண்டும். விஜய் அப்படி சந்திக்கிறாரா? இது இந்த கேள்விகளை உண்மையிலேயே பல அரசியல் நோக்கர்களுமே கேட்குறாங்க. ஏன் இந்த செய்தி இப்பொழுது முக்கியத்துவம் பெறுது? இந்த அடிப்படையாக இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் எடுத்துப்போம். இந்த பாயிண்ட்டை இதற்கு முன்னாடி பலரும் சொல்லியிருக்காங்க. திமுக இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அப்பெல்லாம் ஒரு விதத்தில் மறைமுகமாகவும் ரொம்ப நேரடியாக இல்லாவிட்டாலும் கொஞ்சம் சுற்றி வளைத்து இபிஎஸ் ஆதரவை தான் கொடுத்து வந்தார் விஜய்க்கு. ஆனால் விஜய் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. இங்கே நம்ம உண்மையிலேயே விஜயைத்தான் குற்றம் சொல்ல வேண்டும். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஒரு கிளாரிட்டி இல்லை. அவங்க தொடர்ச்சியாக பல விஷயங்களே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பிரீஃபாக விஜய், எடப்பாடி பழனிசாமி 2 பேருடைய அந்த பாத்தை பார்க்கலாம். விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பித்த உடனே முதலாவதாக அவர் சொல்கிறது எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, எங்களுடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி. தெளிவாக அந்த இடத்துல அவர் அதிமுகவை கொண்டு வரவே இல்லை. அதிமுகவை பற்றி குறிப்பிட்டு சொல்லி கடும் தாக்குதல் செய்யலை. ஆனால் எம்ஜிஆரை பயன்படுத்திக் கொள்வது, இந்த மாதிரியான இமேஜ் பயன்படுத்துதெல்லாம் ஒரு மாதிரியாக நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக அவர் அதிமுகவுக்கு பண்ணது, செங்கோட்டையனை அதிமுக நீக்கினாங்க. அவர் நேரடியாக போய் விஜய் போய் சந்தித்து அவருடைய கட்சியில் சேர்ந்து கொண்டார். அப்பையும் அதிமுக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கல. ஏன்னா அவங்க ஒன்றும் பண்ணியிருக்கவும் முடியாது. கட்சியை இவர் விட்டுட்டு போய் அங்கே சேரலை. கட்சியிலிருந்து விலக்கப்பட்டதற்கு பிறகு அவர் போய் சேர்ந்தார். சேர்ந்ததற்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப பெரிய அளவுக்கு தாக்கலை. விஜய் ஒரு மாதிரி ரெஸ்ட்ரெண்டாக தான் இருந்தார் அந்த சமயத்தில். ஆனால் ஒரு தெளிவை அவர் கொடுக்கல. நான் உங்களோட உறவு வைத்துக்கொள்ள போகிறேன்னா இல்லையா? அது விஜய் எப்போ அது கூட்டணி இல்லை அல்லது கூட்டணி இந்த பெரிய ஆட்களோடு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவை அவர் வெளிப்படுத்துகிறாரோ அப்போ இனிமேல் க்ளவுஸ் ஆர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். குத்துச்சண்டையில் த க்ளவுஸ் ஆர் ஆஃப். நான் இனிமேல் அடித்து தாக்க தான் போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக அதிமுகவும் சேர்ந்து அதை கையில் எடுத்துக்கொள்கிறது. இந்த பீரியடில் இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதாவுமே சப்டியூடாக தான் இருந்தது. பாரதிய ஜனதாவை பற்றி அவர் தொடர்ச்சியாக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி மதவாதம் மதவாதம் மதவாதம்னு சிண்டிக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் அவர்கள் அவ்வப்போது ஒரு ஒரு கன்சிஸ்டன்ட் அட்டாக்னு இல்லை, ஒரு சின்னதாக ஒன்று சொல்லுவாங்க, விஜய் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக. ஏன்னா அவர்களுடைய கருத்தில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் விஜய்க்கு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய வாக்குகளும் நமக்கு கிடைத்தால் அதனால் பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமியும் நினைத்தார், பாரதிய ஜனதாவும் நினைத்தது. ஆனால் விஜய் அதற்கு கடைசி வரை ஒத்து வரவில்லை. அதாவது ஒருவர் கேட்கலாம், சார் என் மேலே இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸை கொஞ்சம் நிறுத்து போக வைங்க அப்படின்னு கேட்டால் சரி நான் அதை பண்ணுறேன், அப்போ பதிலுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு ஒருத்தர் கேட்கலாம். அதுவே ரைட்டாக தப்பாங்கிற அந்த தார்மீக விஷயத்துக்குள்ளேயே நான் போகலை. பட் இங்கே விஜய் என்ன கேட்குற நிலவில் இருக்கார்? ஒன்றுமே அவர் கேட்கலையே. ஏன்னா அவருக்கான சிக்கல்ங்கிறது இன்னும் தெளிவாக இல்லை. இப்போ எல்லாரும் சொல்லலாம் தினகரன் மீது ஒரு ஊழல் வழக்கு இருக்குது, தினகரன் மீதான வழக்கு இப்பொழுது நிலுவையில் இருக்குது. பட் அதெல்லாம் இருந்த காலத்திலும் கூட, அது ஆரம்ப காலத்திலிருந்தே அவர் மீது என்னென்னவோ வழக்குகள்லாம் போடப்பட்ட போதும் கூட அவர் அதற்கு அடுத்து அதை ஒரு பக்கம் தள்ளி வைத்துக்கொண்டு அவர் ரொம்ப ப்ராக்மேட்டிக்கான ஒரு அரசியல்வாதி. அதை நான் பார்த்துக்கிறேன், என் மேலே என்னவோ வழக்கு போடுறியா அதை நான் பார்த்துக்கிறேன், ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறவர். அவர் கொள்கை அப்படியெல்லாம் அவர் ஒரு பெரிய அளவுக்கு பார்க்குற மாதிரி தெரியல.
ஆனால் விஜய்க்கு ஒரு பெரிய கூட்டம் அவரை சுற்றி இருக்கிறது. அதனால் அவர்கள் என்னவோ அவரை பல்வேறு திசைகளில் நகர்த்துற மாதிரி இருக்குது. ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்குது தேர்தலில். ஒன்று, நான் கூட்டணியை அமைக்கப் போகிறேன், அந்த கூட்டணியில் என் தலைமையில் அந்த கூட்டணியை அமைக்கப் போகிறேன். இல்லாட்டி யாரோ ஒருவருடைய கூட்டணியில் நான் போய் சேரப்போகிறேன். அப்போ அந்த பொசிஷன் உங்களுக்கு தெரியணும். ஆரம்பத்திலிருந்தே தவேக தான் பெரிய ஆள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது ரிஃப்ளெக்டே ஆகலை. எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும்? அது யாராவது ஒருவரோட வந்து சேர்ந்தால்தான். அது நடக்கவே இல்லை. இவர்கள் யாருடனெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்களோ கட்டாயமாக அவர்கள் அமமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அது நல்லா தெரியுது. ஆனால் அவர்களோடு ஒரு ஒப்பந்தம் போட முடியவில்லை. மாறாக அவர்கள் என்டிஏல போய் சேர்றாங்க. அதற்கு முன்னால் அன்புமணி ராமதாஸோடலாம் இவர் பேசினாங்களா விஜய் தரப்புலேருந்து எனக்கு தெரியல. அவர் போய் ஒரு கூட்டணியை ஏற்படுத்துகிறார். இப்போ இப்பொழுதைக்கு தமிழகத்தில் தொடர்ச்சியாக கூட்டணிகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பது என்டிஏ மட்டும்தான் அப்படிங்கிறதான் இது வரைக்கும் ப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் சின்ன சின்ன கட்சியெல்லாம் கூட யாரோ சேர்ந்துருக்காங்க. வெரஸ் நீங்கள் வந்து திமுகவே ஒன்றும் தெளிவாக சொல்லலை. இப்போ எடப்பாடி பழனிசாமியே வந்து ஒன்று சொல்கிறாரு, இன்னும் சில கட்சிகளோடு பேசி கொண்டிருக்கிறோம், அந்த கட்சிகளை ஒருங்கிணைத்த பிறகு எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கு என்பதை அறிவிப்போம். 210 தொகுதிகளில் எங்களது கூட்டணி வெற்றி பெறும். அதை விட்டுருங்க, அது சும்மா சாய்ஸில் விட்டுருவாங்க. தமிழகத்தில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்து விட்டது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் சில கட்சிகளோடு பேசிக்கொண்டிருக்கிறோம்னா நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியுது தேமுதிகவோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. தேமுதிக ஒரு பக்கம் திமுகவோடும் இன்னொரு பக்கம் அதிமுகவோடும் பேசிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லாரும், விஷயம் தெரிந்த பலரும் சொல்வது. தொலைக்காட்சிகளில் வந்தது. தேமுதிக வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரணும்னா பாமகவுக்கு எவ்வளவு இடங்கள் நீங்கள் ஒதுக்குகிறீர்களோ, பாமக அன்புமணி தரப்புக்கு அதே அளவுக்கான இடங்களை எங்களுக்கும் தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு. அதுக்கு வந்து சாத்தியமே கிடையாது. பாமக அன்புமணிக்கு இன்னும் சப்போர்ட் இருக்குது என்று அதிமுக கருதித்தான் அவர்களோடான கூட்டணியை விரைவாக நடத்தி முடித்தது. ஆனால் அந்த மாதிரியான எந்த பொசிஷன்லையும் பிரேமலதா இல்லை. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு இவ்வளோ தொகுதி கூட அவ்வளோ தொகுதி கூட அவங்க கேட்டாங்கன்னா அது யாரும் ஒத்துக்க போகிறதில்ல. இந்த கூட்டணி விவகாரத்தில் கிளியராக அந்த இடத்துலையும் வந்து இப்போ இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்புங்கிறது காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது விஜய்க்கு. அதை வந்து முடிவு செய்வதற்கான இடத்திலே யாருமே இருப்பது போல தெரியவில்லை. ஏன்னா ஒரு பக்கம் வந்து மேலிட பொறுப்பாளர் திமுகவுடன் தொகுதி பற்றிய பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடிய இடத்தில் இருப்பவர், அவர் சொல்கிறாரு எங்களை யாருமே கூப்பிடலைன்னு. உள்ளுக்குள்ளே நிச்சயமாக 2 தரப்பு இருக்கிறது காங்கிரஸ்குள்ளங்கிறது தெரியுது அவங்க வெளியில் பேசுறதுலேருந்து. ஒரு சிலர் நம்ம வந்து திமுகவில் கொடுக்குற இடத்தை வாங்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருப்போம், அட்லீஸ்ட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாவது இருக்குது என்று கருதுபவர்கள். இன்னும் ஒரு சிலர் நமக்கு வந்து இங்கே ரொம்ப மரியாதை கீழே போய்கிட்டே இருக்குது, நம்ம வந்து நம்முடைய பலம் என்பதை காமிக்க வேண்டும் என்றால் நம்ம வந்து தவேகாவுடன் போயாகணும், தனிச்சு நின்னா ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை. தவேகாவுடன் போனோம் என்றால் ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு வாக்கு வங்கியை நாம் காமிக்கலாம். அதை வைத்து நமக்கு வந்து நாம் வேண்டும் என்று மீண்டும் வேறு யாராவது ஒருவர் நம்மோடு வருவார்கள். இல்லைன்னா நாளைக்கு கால்குலேஷன்ஸே மாறி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எதிரி தான் இருக்காங்க காங்கிரஸுக்கு, அது வந்து பாரதிய ஜனதா. அப்போ பாரதிய ஜனதா இல்லாத யாருடன் வேண்டுமானாலும் அவர்கள் சேரலாம். ஸோ அதற்கான வாய்ப்பு என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கே வந்து பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் மீண்டும் பிளந்து கொள்ளலாம். அப்போ காங்கிரஸ் அந்த இடத்துக்கும் கூட போகலாம், அல்லது மீண்டும் திமுகவுக்கு போகலாம். அப்போ வந்து பாருங்கள், எங்களால் தான் வந்து தவேகா இவ்வளவு தூரம் மேலே வந்தது, அதனால் நீங்கள் எங்களுக்கு அதிகமான இடங்களை கொடுங்கள் என்று கேட்கலாம். அது நம்ம வந்து ஆல்ரெடி அது நடக்கிறத பார்க்குறோம். அதிமுக கூட்டணியில் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு சென்ற முறை கொடுத்ததை விட அதிகமான இடங்களை கொடுக்க போகிறார்கள். அது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அதுக்கு இவங்க வந்து நாங்களும் எங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு காமித்ததுனால தான் அது நடக்க போகிறது. அப்போ அதே மாதிரியான ஒன்றை காங்கிரஸும் செய்யணும். அப்போ தவேகாவுடன் போனால் அது செய்வதற்கான ஒரு சாத்தியமாவது இருக்கிறது அப்படின்னு உள்ள பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்போ இத்தனை குழப்பங்களுக்கு இடையில் இந்த கொஞ்சம் அமைதியாகவாவது தவேகா இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க வந்து அதிமுகவையும் சீண்டினால் அதிமுக கடுமையான பதிலடியை கொடுக்கும். ஒரு பக்கம் ஏற்கனவே திமுக அந்த பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கிறது, இப்பொழுது அதிமுகவும் அந்த பதிலடியை கொடுக்கும். அடுத்து பாரதிய ஜனதாவுக்கும் தெரிஞ்சுபடும் இனிமேல் இவங்க நம்மளுக்கு வரப்போறதில்லைன்னு, அவர்களும் சேர்ந்து தாக்குவார்கள். அப்போ பலமுனை தாக்குதல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அன்கம்ஃபர்டபுள் வார்த்தைகள், அன்கம்ஃபர்டபுள் விஷயங்கள் திரும்ப திரும்ப கரூர் முன்னிலைப்படுத்தப்படும். அது வந்து உங்களுக்கு
ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்காது. நீங்கள் அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் அதில் டிஃபெண்ட் பண்ணல. இப்போ அது வந்து கேஸும் வரும் அடுத்து. இப்போ இது எல்லாம் சேர்ந்து கொண்டு இருக்கும். இப்போ அந்த அந்த கால்குலேஷனை சரியாக போடலை தாவேக்கா அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது அவங்க எப்படி அப்படின்னா தேர்தல் சமயத்தில் தான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நமக்கு இனிமேல் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. வில் சி அது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.